தண்ணீரில் தான் அதற்கு ஜீவன் இருக்கிறதோ, உங்களுக்கும் எனக்கும் கர்த்தருடைய சன்னிதானத்தில் தான், பரிசுத்த ஆவியானவருக்குள்ள தான் நமக்கு ஜீவன் இருக்கிறது, நமக்கு பலன் இருக்கிறது, நமக்கு நம்பிக்கை இருக்கிறது. Mahandura Hasikia. Can someone say big hallelujah? Glory to God. கர்த்தரை விட்டு தூரம் போகிற ஒவ்வொரு நாளும் ஆபத்து என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். மன்மனு கலஹாசியாரா. பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை. நானாதே, நீ இலட்சி அடைவதில்லை. உன் வாலிபத்தின் வெட்கத்தை நீ மறந்து உன் விதவை இருப்பின் நிந்தையை இனி நினையாதிருப்பாய். முதலாவது பயம், இரண்டாவது வெட்கம், மூன்றாவது நானாதே, நாலாவது இலச்சை, ஐந்தாவது நிந்தை. 5 காரியங்களை பார்க்கிறோம் இங்கே ஒரே வசனத்துல. நீ பயப்படாத, நீ வெட்கப்படுவதில்லை. நானாதே, நீ இலட்சி அடைவதில்லை. நிந்தை நீ மறந்திருப்பாய். லேப்ரடோஷ். இது எல்லாம் எங்க கிடைக்கும்? கர்த்தருடைய சமூகத்தில் தான் இருக்கும். When you don't receive the Lord's word and you don't follow the footprints of the Lord, you are prone to attacks of the enemy. When you don't listen to his voice, when you listen to the voice of the enemy, you'll be attacked by all these 5 attributes. Bayam, வெட்கம், நானாதே, இலச்சை அடையாதே, நிந்தை. இந்த இலச்சை, நிந்தை, வெட்கம், பயம், these are the fruits of the enemy. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில இந்த 5 காரியங்கள் இருக்கிறதா? அப்படி இருந்தால் கர்த்தரை விட்டு நீங்க எங்கேயோ தூரம் போய் கொண்டிருக்கிறீங்க. உங்களுக்குள்ள பயம் இல்லையா? நாளை தினத்தை குறித்து கவலைப்படாதே, நாளை தினம் தன்னுடைய வில்காய் கவலைப்படும். நாளை தினத்தை குறித்து பெருமை பாராட்டதே, ஒரு நாள் பிறப்பதை அறியாயே. லேப்ரடோ ஷந்தரிபா ஹாசியா லேகனோ சன்மாரோட்டோஷே. ஏன் பயம் வருகிறது? பயத்தின் ஆவியை கர்த்தர் கொடுக்கவில்லையே. பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறாரே. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் முதலாவது சொல்லுகிறது, உங்கள் வெட்கத்தை எடுப்பதற்கு முன்பாக சொல்லுகிறது, நீ பயப்படாதே. வேதத்திலே 365 முறை பயப்படாதே என்று எழுதப்பட்டிருக்கிறது. 365 days do not fear, it is mentioned in the Bible. Hallelujah. Can someone say hallelujah? Glory to Jesus. Legane basi karabasi arada. இருக்கிறீங்களா? Are you with me? Rakute lemandoroshe. பயம். கர்த்தர் நமக்கு பயத்தை புறம்பை தள்ள விரும்புகிறார். இரண்டாவது, வெட்கத்தை கர்த்தர் எடுத்து போடுகிறார். நீ வெட்கப்படுவதில்லை, நீ வெட்கப்படுவதில்லை. நான் தீர்க்கதரிசனமாய் சொல்கிறேன், தேவ பிள்ளையே, நீ இனி வெட்கத்தை காணாதிருப்பாய். உங்கள் வாழ்க்கையில வெட்கப்பட மாட்டாய். You will not be put to shame. எந்த சொந்தக்காரங்க உங்களை அசிங்கப்படுத்தினாங்களோ, எந்த உறவுகள் உங்களை வெட்கப்படுத்தினாங்களோ, அதே உறவுகளுக்கும் சொந்தங்களுக்கும் மத்தியில் கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துவார். எந்த இடத்துல உங்களை ஒதுக்கினார்களோ அதே இடத்திலே கர்த்தர் உங்களை நிறுத்துவார். எந்த இடத்துல உங்களை அவமானப்படுத்தினார்களோ அதே இடத்திலே கர்த்தர் உங்கள் தலையை நிமிர்த்துவார். You will not be put to shame. நீங்கள் கர்த்தரோடு இருக்கும் பொழுது கர்த்தர் எப்படி உன்னை கைவிடுவார்? தகப்பனோடு இருக்கும் பொழுது தகப்பன் எப்படி குழந்தையை கீழே விடுவார்? தகப்பனுடைய தோளின் மீது குழந்தை இருக்கிற வரைக்கும் அந்த குழந்தைக்கு பாதுகாப்பு, அந்த குழந்தைக்கு எந்த பயமும் இல்லை. தகப்பனுடைய கரத்தை விட்டு நீங்க வெளியே போகும் பொழுதுதான் அந்த குழந்தைக்கு நடக்க தெரியாது, ஓட தெரியாது. அந்த தகப்பனத்துல இருக்கு. குழந்தை வளர்ந்ததும் தகப்பனுடைய தூரம் போக தான் பாக்குது. இன்னைக்கு நீங்களும் அப்படிதான். ஆரம்பத்தில் ரட்சிக்கப்பட்ட புதுசுல ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா என்று சொல்லி ஜெபிக்கிறோம், உபவாசிக்கிறோம். ஆனால் கொஞ்சம் சுதந்திரத்தை பார்த்த பொழுது நாம் தகப்பனை விட்டு தூரம் போகிறோம். நேற்றைய தினத்துல ஜெபத்திலே நாம் ஒரு விஷயத்தை நாம் பார்த்தோம். இளைய குமாரன் தகப்பனிடத்தில் இவ்வளவு ஆஸ்திகள் இருக்கிறது என்று தெரிந்து தன்னுடைய தகப்பனுடைய ஆஸ்திகளிலே பாதியை, அவனுடைய பங்கை வாங்கிக்கொண்டு தூர தேசத்துக்கு போகிறான். ஆனால்
அவனுடைய ஆஸ்திகள் எல்லாம் அழிந்து அதை எல்லாவற்றையும் செலவழித்த போது அவன் புத்தி தெரிந்து தன்னுடைய தகப்பனுடைய வீட்டிலே வேலைக்காரர்களும் ஊழியர்களும் சாப்பிடுற சாப்பாடு உயர்தரமான சாப்பாடு இருக்கிறது, நல்ல வஸ்திரம் இருக்கிறது. ஆனால் தகப்பனுடைய பிள்ளையாகிய நானோ பன்றி தின்கிற தவிட்டினாலே என் வயிற்றை நிரப்ப பார்க்கிறேன். இதை எப்படி நான் என் தகப்பனிடத்திற்கு போகிறேன் என்று சொல்லி அவன் புத்தி தெரிந்து தகப்பனுடைய வீட்டிற்கு போகும் பொழுது தகப்பன் காத்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவன் தூரத்திலே உருக்குலைந்து வஸ்திரமில்லாதவனாய் நாற்றம் அடித்துக் கொண்டிருக்கிற நேரத்தை தகப்பன் ஓடி போய் அவனை கட்டி அணைத்துக் கொண்டு அவன் சொல்லுகிறான், ஐயா, என்னை உடைய வேலைக்காரனா எடுத்துக்கொள்ளுங்க, பசிக்குது, என்னால் தாங்க முடியல. தகப்பன் சொல்றாரு, நீ என் மகன், நீ எனக்கு வேலைக்காரன் இல்ல. யூ ஆர் நாட் மை சர்வெண்ட், யூ ஆர் மை சன். ஃபர்ஸ்ட் அவனுக்கு குளிப்பாற்றாரு, அவனுடைய சுத்திகரிக்கிறாரு, அவனுக்கு முத்திரை மோதிரத்தை கொடுக்கிறாரு, அவனுக்கு உயர்த்தர வஸ்திரத்தை கொடுக்கிறாரு, கொளுத்த கன்றை அடிக்கிறாரு. அப்படி என்றால் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து நமக்காக அடிக்கப்பட்டு பிதாவானவர் அவருடைய இரத்தத்தினாலே நம்மை கழுவி சுத்திகரித்து பரிசுத்தமுள்ள வஸ்திரத்தை, ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்து முத்திரை மோதிரத்தை, பிள்ளை என்கிற முத்திரை மோதிரத்தை கொடுத்திருக்கிறார். விழித்துக் கொள்ளுங்கள். awake, be awake, do not slumber. இயேசு கிறிஸ்துவை நமக்காக கிருபாதர பலியாக சிலுவையில் அடித்து அன்றைக்கு அந்த தகப்பன் கொளுத்த கன்றை அடித்தான், விருந்து செய்தான். நமக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டார். இயேசு கிறிஸ்துவினால் பரிசுத்த ரத்தம் நம்முடைய அழுக்கான பாவங்களை சுத்திகரிப்பதற்கு சிந்தப்பட்டது. அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு ரட்சிப்பின் வஸ்திரம், நிர்வாணமாய் இருந்த பாவத்தில் உளையான சேற்றில் இருந்த நம்மை அவர் தூக்கி எடுத்து ரட்சிப்பின் வஸ்திரத்தினாலே அந்த பரிசுத்த வஸ்திரத்தால் நம்மை மூடினார். ஏதேன் தோட்டத்திலே வஸ்திரத்தை துளைத்து போய் தாங்கள் நிர்வாணிகள் என்று மறைத்துக் கொண்டார்களே, அத்தி இலைகளை தைத்து மறைத்துக் கொண்டார்கள். இன்றைக்கு நீங்கள் ஏதோ ஒரு காரியத்திற்கு மறைந்து கொண்டிருக்கிறீர்களே. உங்கள் அவமானத்தையும் வெட்கத்தையும் போக்குவதற்கு தான் இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையிலே அவமானப்பட்டார். He sacrificed his only son for us. நமக்காக அவருடைய பிள்ளையை அவர் கொடுத்தாரே, நமக்காக சிலுவையிலே அவர் அவமானத்தை பட்டாரே, அவருடைய வஸ்திரத்தை எடுத்து நமக்கு வஸ்திரம் கொடுக்கப்பட்டதே, அவருடைய வஸ்திரத்தை எடுத்து சீட்டு போடுறாங்க யாருக்கு வஸ்திரம் என்று சொல்லி. சத்துரு எல்லாவற்றையும் கேர்ஃபுல்லா செய்திருக்கிறான். இயேசு கிறிஸ்து அவமானப்படுத்தினது எல்லாவற்றையும் அவர் தாங்கிக் கொண்டது தன்னுடைய பிள்ளைகளுக்காக. ஆனால் நாமோ அவரை விட்டு தூரம் போய் கொண்டிருக்கிறோம். Can someone say hallelujah? Can someone praise the Lord? Can someone say praise the Lord? கர்த்தரை கனப்படுத்துவோம். நீ வெட்கப்படாதிருப்பாய், உன் வெட்கத்தின் நாட்களை நீ மறந்திருப்பாய். தேவச்சனமே, ஏதோ ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து விட்டு போவதற்காக கர்த்தர் மறிக்கவில்லை. உங்களுடைய பயத்தையும் உங்களுடைய வெட்கத்தையும் உங்களுடைய நிந்தையையும் உங்களுடைய இலச்சையும் மாற்றுவதற்காகத்தான் அவர் சிலுவையிலே மறித்து தன்னையே ஒப்பு கொடுத்தார். ஆனால் இன்றைக்கு அநேகர் கேட்கிறாங்க, எனக்கு அந்த கர்த்தர் என்ன செய்தார்? எனக்கு கர்த்தர் என்ன செய்தார்? என்னோட ஜபத்தெல்லாம் அவர் கேட்கவே இல்லை, என் ஜபத்தை கேட்கல, எனக்கு ஒரு ஆன்சரும் பண்ணல அவர் எனக்கு இது வரைக்கும். என் ஜபத்தையே கேட்கலையே, நான் ஜெபிச்சது எதுவுமே எனக்கு கிடைக்கலையே, எனக்காக அவர் என்ன செய்துட்டாரு? வாட் குட் திங்ஸ் ஹி ஹஸ் டன் ஃபார் மீ. மண்டுலா ஹாசிகிலியா மாரஹாசே. நீங்கள் உயிரோடு இருப்பதே அவர் செய்த புண்ணியம், அவர் செய்த சாக்ரிஃபைஸ், தியாகம். கர்த்தர் உங்களுக்காக சிலுவையை தொங்காவிட்டால், உங்களுக்காக சிலுவையை மறிக்காவிட்டால், இன்றைக்கு நீங்களும் நானும் உளையான சேற்றிலே சிக்கி ஏதோ ஆயிருப்போம். ஆனால் நீங்களும் நானும் இன்றைக்கு ஜீவனோடு இருப்பது கர்த்தருடைய கிருபை. தயவு செய்து கர்த்தரின் ஜெபத்தை கேட்கல மாத்திரம் சொல்லாதீங்க, அவர் உங்க ஜெபத்தை கேட்கிறார். சில நேரங்களிலே அவர் சைலண்டா இருக்கிறது உங்க ஜெபம் கேட்கப்படுவதுதான் அர்த்தம். ஆண்டவரே எனக்கு இதை கொடுங்க இதை கொடுங்கன்னு கேட்டு அதை கர்த்தர் கொடுக்கலன்னா, ஐயோ கர்த்தர் என் ஜெபத்தை கேட்கல, அவர் எனக்கு செவி கொடுக்க நினைக்காதீங்க.
ஏதோ ஒன்றை கர்த்தர் உங்களுக்கு செய்வதற்காக காத்து கொண்டிருக்கிறார். ஆபிரகாம் 25 வருடமாக காத்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் எனக்கு செய்வார் என்று சொல்லி 99 வயதில் கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை செய்கிறார். அப்படி என்று சொன்ன ஆபிரகாமும் கர்த்தரும் நண்பர்கள் கிடையாதா? அல்லது ஆபிரகாம் இடத்திலே கர்த்தர் பாசம் வைக்கலையா? இன்னைக்கு துரிதமான உலகத்தில், ஃபாஸ்ட் ஃபுட் வேர்ல்டில் எல்லாமே ஃபாஸ்ட் தான். ஒரு ஹோட்டலுக்கு போனால் 5 நிமிஷத்தில் நமக்கு சர்வ் பண்ணிடணும். நம்ம ஆர்டர் பண்ணியிருப்போம், லாப்ஸ்டர், கிராப், சிக்கன், லாலிபாப், அப்படி எல்லாமே ஆர்டர் பண்ணியிருப்போம். எல்லாமே நமக்கு சீக்கிரம் வரும்னு நினைப்போம். அவர் மைண்ட் செட் ஹஸ் பீன் டியூன்டு டு அ வே தட் எவ்ரிதிங் ஷுட் ஹேப்பன் இன் அ ஃபாஸ்ட் மேனர். எல்லாமே ஃபாஸ்ட்டாக நடக்கணும். நோ, God's timing is different. We are in Chronos, God is in Kairos. உலகத்தினுடைய டைமிங் பரலோகத்தில் கிடையாது. கர்த்தருடைய நேரமும் நாட்களும் நம்முடைய நேரமும் நாட்களும் கிடையாது. லேகனா ஹாந்தோரோவோ ஷிகெலி ஹாசியாரா. Are you with me? தேவச்சனமே, பயப்படாதீர்கள். உங்களுக்காக ஒரு நல்ல தேவன் இருக்கிறார். நீ வெட்கப்படுவதில்லை, நீ வெட்கப்படுவதில்லை. நானாதே, நீ இலச்சை அடைவதில்லை. உன் வாலிபத்தின் வெட்கத்தை நீ மறந்து விடுவாய். அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களுக்கு உங்கள் நிந்தையை எடுத்து விடுவார். வேதத்திலே ரூத் என்கிறதான ஒரு ஸ்திரியை குறித்து பார்க்கிறோம். இந்த ரூத் யார்? இந்த ரூத் மோவாபிய ஸ்திரீ. இந்த ரூத் எப்படி இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறிலே சேர்க்கப்பட்டார்கள்? இந்த ரூத் எப்படி இயேசு கிறிஸ்துவுடைய கொல்லுப்பாட்டியா மாறினாங்க? இந்த ரூத் ஒரு மோவாபிய ஸ்திரீ, சபிக்கப்பட்ட ஜனம், எப்படி இயேசு கிறிஸ்துவுடைய ஜென்மத்தின் விவரமாவது என்று சொல்லி மத்தியில் எழுதப்பட்டதில் எப்படி இந்த ரூத் பெயரிடப்பட்டிருக்காங்க? உங்களுக்கு அந்த கதையை நான் சுருக்கமாக வேதத்திலிருந்து நான் சொல்ல விரும்புகிறேன். முடிச்சிடலாமா அல்லது இன்னும் ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கலாமா? Can I go ahead and preach this? Lehmena handoro shekeli arash. Leku rahandoro boshiara. தேவச்சனமே, ரூத் என்கிறதான ஸ்திரீயை நகோமி என்கிற ஒரு யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே பிறந்த ஒரு ஸ்திரீ நகோமி, இவர்கள் பெத்லகேமிலிருந்து, பெத்லகேமிலே பஞ்சம் ஏற்படுகிறது என்று சொல்லி அவர்கள் மோவாப் தேசத்துக்கு போகிறாங்க. They are traveling from Bethlehem to Moab. பெத்லகேம் என்று சொல்வது அது அப்பத்தின் வீடு. தேங்க்யூ. அநேகருக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறதுக்கு வாஞ்சிருக்கிறது. பெத்லகேம் என்று சொல்வது அப்பத்தின் வீடு. ஆனால் பெத்லகேமை விட்டு மோவாபுக்கு போகிறாங்க. மோவாபிலே இந்த நகோமிக்கு நல்ல செழிப்பு இருக்கிறது என்று கேள்விப்பட்டு தன்னுடைய 2 பிள்ளைகளையும், மஹ்லோன், கிலியோன் என்று சொல்கிற 2 பிள்ளைகள், வாலிப பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு நகோமியுடைய கணவர் இறந்ததற்கு பிறகு நகோமி மோவாபுக்கு போறாங்க. மோவாபுல போய் நகோமி 10 வருடம் மஹ்லோன், கிலியோன் இவர்களோடு வசிக்கிறாங்க. அந்த சமயத்தில் மோவாபில் நல்ல உணவு இருக்கிறது, நல்லா சாப்பிட்றாங்க. இப்பொழுது நகோமி தன்னுடைய 2 பிள்ளைகளுக்கு என்ன பண்றாங்க தெரியுமா? மஹ்லோன், கிலியோனுக்கு மோவாபில் இருந்து 2 குமாரத்தையை தேர்ந்தெடுக்கிறாங்க. மஹ்லோன், கிலியோனுக்கு ஒரு ஸ்திரீயின் பேர் ஓர்பால், இன்னொரு ஸ்திரீயின் பேர் ரூத். இந்த 2 ஸ்திரீயை மோவாபிலிருந்து இந்த அழகான ஸ்திரீகளை பெண்ணெடுத்து தன்னுடைய குடும்பத்திலே இந்த 2 வாலிபர்களுக்கும் திருமணம் செய்து வைக்கிறாங்க. சில வருடங்கள் நன்றாக இருக்கிறது. ஆனால் சில வருடங்கள் கழித்து நகோமியின் வாழ்க்கையிலே பயங்கரமான ஒரு போராட்டம் வருகிறது. நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய போராட்டம். தன்னுடைய பிள்ளை 2 மகன்களும், மஹ்லோன், கிலியோன் 2 பேரும் மோவாபிலே இறந்து விடுகிறார்கள். They are dying in Moab. இப்பொழுது நகோமி பயங்கரமான கஷ்டம். நானே பஞ்சம்னு சொல்லி தான் பெத்லகேமிலிருந்து மோவாபுக்கு வந்தேன். ஆனால் வந்த இடத்துல என் கணவர் இறந்துட்டாரு. பெத்லகேமில் வரும்பொழுது
மோவாபுக்கு வந்து 2 பிள்ளைகள் இறந்துட்டாங்க. இப்பொழுது நகோமி சொல்றாங்க, நான் பாக்கியவதி இல்லப்பா, என்கிட்ட ஒண்ணுமே இல்லை கொடுக்கறதுக்கு, எனக்குள்ள இன்னொரு பிள்ளைகள் இல்லை உங்களுக்கு திருமணத்தில் கொடுக்கறதுக்கு. எனக்கு இருந்த 2 கண்ணுகளும், எனக்கு இருந்த 2 பிள்ளைகளும், கண்களை போல இருந்த 2 பிள்ளைகளையும் நான் உங்களுக்கு கொடுத்தேன். உங்களுக்கு ஒருத்தருக்கு திருமணம் வச்சு பண்ணி கொடுத்தேன். ஆனால் 2 பேர் இறந்துட்டாங்க. எனக்கும் வயசாயிருச்சு. நீங்கள் தயவு செஞ்சு உங்களுடைய தேசத்து மக்களிடத்திலே போய் நீங்கள் வாழுங்க, இன்னொரு திருமணத்தை பண்ணிக்கொள்ளுங்க, நான் வந்த வழியே நான் போயிடுறேன்னு சொல்கிறாங்க நகோமி. அப்பொழுது ஓர்பால் அவங்க சொல்கிறாங்க, அவங்களுக்கு நகோமிக்கு ஒரு சென்ட் ஆஃப் கொடுத்துட்டு பாய் சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனால் இந்த ரூத் ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க, உங்கள் தெய்வம் என் தெய்வம், உங்கள் ஜனம் என் ஜனம் என்று சொல்லி இந்த ரூத் தெய்வத்தை அறியாத ஒரு ஸ்திரீ, பெத்லகேமில் இருக்கிற தெய்வத்தை மறந்து பெத்லகேமை விட்டு மோவாபுக்கு போன ஒரு ஸ்திரீ இடத்திலே, நகோமி இடத்திலே மோவாபில் இருக்கிற ஒரு ஸ்திரீ ரூத் அவங்க சொல்றாங்க, நான் உங்களோட கூட வரேன், நான் மோவாபில் இருக்கிறேன், நான் பாவத்தில் இருக்கேன், சபிக்கப்பட்டது இருக்கு, எனக்கு உங்க தெய்வம் தான் ஏன் தெய்வம், உங்க ஜனம் தான் ஏன் ஜனம் சொன்ன மாத்திரத்திலே கர்த்தர் ரூத்துவை தனக்காக தெரிந்தெடுத்தார். யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே பிறக்க போகிற இயேசு கிறிஸ்துவுக்கு ரூத் கொள்ளுப்பாட்டியா மாறுவதற்கு பரலோகத்திலே தேவன் ரூத்துவை தெரிந்து கொண்டார். நீயோ என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உன்னை தெரிந்து கொண்டேன். கர்த்தர் சபிக்கப்பட்டு பாவத்தில் இருந்த ரூத்துவை தனக்காக தெரிந்தெடுக்கிறார். ஏன் தெரியுமா? உங்கள் தெய்வம் ஏன் தெய்வம், ஜனம் ஏன் ஜனம் என்று சொல்லி. இன்னைக்கு நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய தெய்வமாக எடுத்துக்கொண்டால், இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய தெய்வமாக எடுத்துக்கொண்டால் உங்களுடைய நிந்தையை கர்த்தர் மாற்றுவார். இந்த ரூத் வாலிப பெண்ணா இருக்கிறாள், இந்த ரூத் இளம் பெண்ணா இருக்கிறாள். இந்த ரூத் நினைச்சிருந்தா தன்னுடைய தேசத்துக்கு போய் தன்னுடைய தேசத்தில் இருக்க வாலிபர்களை திருமணம் பண்ணி ஏதோ ஒரு வாலிப பையனை திருமணம் பண்ணி வாழ்ந்திருக்கலாம். ரூத்தை கேட்பதற்கு மாமியார் கிடையாது, மாமியாரே சொல்லிட்டாங்க நீங்க போங்கன்னு சொல்லி. தான் கூட வந்த மோவாப்ல இருந்து ஒரு ஸ்திரீ, ஓர்பால் எனப்படுகிற ஸ்திரீ போயிட்டாங்க. ஆனால் இந்த ரூத் மாத்திரம் சொல்லுகிறாள், உங்கள் தெய்வம் தான் என் தெய்வம், இனிமேல் உங்க ஜனந்தான் என் ஜனம், நீங்க தான் எனக்கு எல்லாமே என்று சொல்லி நகோமியை பிடித்து கொள்கிறார். நகோமி சொல்றாங்க, ஆண்டவர் ரூத் உனக்கு பைத்தியமா, உனக்கு என்ன புத்தி கெட்டு போயிருச்சா, எனக்கு வயசாயிருச்சு, என்கிட்ட எதுவுமே இல்லை கொடுக்கறதுக்கு. இல்லை எனக்கு நீங்க தான் வேணும். ரூத்துவை அழைத்து கொண்டு நகோமி பெத்லகேமுக்கு திருப்பி வராங்க. வரும்பொழுது பெத்லகேமில் ஒரு சம்பவம் நடக்கிறது. பெத்லகேமில் ஒரு சம்பவம் நடக்குது. 2 ஆண் பிள்ளைகளை, வாலிப பிள்ளைகளை அழைத்து கொண்டு போன நகோமியின் வாழ்க்கையில வெட்கத்தோடு தலை குனிந்து மறுபடியும் பெத்லகேமுக்கு வராங்க. போனது 3 பேர், வந்தது 2 பேர். போனது 2 வாலிபர்கள், ஒரு பெண். ஆனால் வந்தது 2 பெண்கள். மோவாப் தேசத்திலிருந்து வராங்க, ஒன்றுமே இல்லாம. போகும்போது சந்தோஷமா போனாங்க, வரும்பொழுது கொண்டு வர ஒன்றுமே இல்லை. மெலிந்த தேகத்தோடு, முகம் வாடி போய் வராங்க. நகோமி சொல்றாங்க, என் நகோமின்னு சொல்லாதீங்க, என்ன மாறான்னு சொல்லுங்க. கால் மீ மாறா, பிகாஸ் மை லைஃப் இஸ் சோ பிட்டர். என் வாழ்க்கை கசப்பாய் மாறிவிட்டது. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை கசப்பாய் மாறி இருக்கிறது. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை வெட்கத்திலே இருக்கிறது. நீ வெட்கப்படுவதில்லை, நீ வெட்கப்படுவதில்லை. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க தேவச்சனமே, நகோமியின் வாழ்க்கையை போல தலை குனிந்து வந்திருக்கீங்களா? நகோமியின் வாழ்க்கையை போல 10 வருஷத்துக்கு முன்னாடி, பிரதர் என்கிட்ட எல்லாமே இருந்துச்சு, சந்தோஷமா இருந்தேன், உடம்புல தெம்பு இருந்துச்சு, பணம் இருந்துச்சு, வேலை இருந்துச்சு, நல்ல பிள்ளைகள் இருந்தாங்க, ஆனா இன்றைக்கு என்கிட்ட எதுவுமே இல்லை. நான் இதெல்லாம் எனக்கு பொக்கிஷம் நினைத்தனோ, இதெல்லாம் என்னுடைய பலன் நினைச்சனோ, எல்லாமே என்னை விட்டு போயிடுச்சு. நான் தலை குனிந்து வருகிறேன். உங்களுக்கு தெரியுமா ஒன்று? உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார். இன்னும் கர்த்தரை நோக்கி நீங்கள் பார்க்கும் பொழுது அவர் சொல்லுகிற முதல் வார்த்தை, மகளே மகனே பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை, நீ பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை. Can someone say big hallelujah to
to the Lord our God. Le rodo sanda libra hasikana mandorosh. நகோமியின் வாழ்க்கையில் பயம் நகோமியை பிடித்து கொண்டது. நான் எப்படி திருப்பியும் பெத்லகேமுக்கு போவேன்? நான் எப்படி திருப்பியும் இந்த நிலைமையில பெத்லகேமுக்கு போனால் என்னை பார்த்து எல்லாம் கேலி பண்ணுவாங்களே, கிண்டல் செய்வாங்களே. இன்னைக்கு நீங்களும் அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறீங்க. ஐயோ, நான் எப்படி என் குடும்பத்துக்கு முன்பாய் நிற்க முடியும்? ஐயோ, என் வேலை போயிருச்சே. How can I go in front of my family? How can I go in front of my kith and kin? என் குடும்பத்திற்கு முன்பாக எப்படி போய் நிற்பேன்? என்னை வேலையை விட்டு அனுப்பிட்டாங்களே, எனக்கு குடும்பத்தில் பிரச்சனை ஆயிருச்சே, எனக்கு இருந்த என்னுடைய மனைவி என் சண்டை போட்டு விட்டாளே, பிரிந்து விட்டாளே, நான் எங்கே போவேன் என்று சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் ரூத்தை தெரிந்தெடுத்தது போல இன்னைக்கு கர்த்தர் உங்களையும் தெரிந்தெடுப்பதற்கு உண்மையுள்ளவர். நகோமி சொன்னது, என்னை மாறா என்று அலையுங்கள் என்று சொன்னால், கால் மீ எஸ் மாறா. கர்த்தர் மாறாவின் தண்ணீரை மதுரமாக்குற தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை நீங்கள் நான் புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் தண்ணீரை குடிக்கும் பொழுது வனாந்தரத்தில் அது கசப்பாய் இருந்தது. மோசே மாறாவின் தண்ணீரை மதுரமாய் மாற்றுவதற்கு கர்த்தரை நோக்கி பார்த்தான். இன்றைக்கு நீங்களும் நானும் கசப்பான கஷ்டத்தையும் வெட்கத்தையும் சுமந்து கொண்டிருக்க உங்கள் வாழ்க்கையிலே மாறாவை போல கசப்பாக இருக்கிற உங்கள் வாழ்க்கையை இன்றைக்கு மதுரமாய் மாற்றுவதற்கு ஒரு தேவன் இருக்கிறார். நகோமி சொன்னாங்க, என்னை மாறான் கூப்பிடுங்க. ஆனால் கர்த்தர் நகோமியின் நிந்தையை மாற்றினார். Sometimes when you go away from the Lord, when you lose everything, then you will understand there is a God in Bethlehem. Then you will understand there is a God in Judea. Then you will understand there is a God whom I know. மேலே கூறாஹாண்டராசியாரா. மாறாவின் தண்ணீரை மதுரமாய் மாற்ற முடியும் என்று சொன்னால், நகோமியின் நிந்தையும் வெட்கத்தையும் அவர் சந்தோஷமாய் மாற்றி நகோமியின் தலையை நிமிர செய்ய முடியும் என்று சொன்னால், இன்றைக்கு உங்களுடைய தலையை நிமிர்ந்து நடக்க செய்ய முடியும். நீ வெட்கப்படுவதில்லை. நீங்க பெத்லகேமை விட்டு மோவாபுக்கு போனது உண்மைதான். It is true that you strayed away from the presence of the Lord and you went to Moab and you did sin. But something which, when something started dying inside you, you reminded that there is a God in Bethlehem. ஏதோ ஒன்று உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் பொழுது நீங்கள் நினைவு கூறுறீங்க, பெத்லகேமிலே ஒரு தேவன் இருக்கிறார். பஞ்சம் இருந்தா கூட நாங்கள் உயிரோடு இருந்திருப்போம், நானும் என் பிள்ளையும். ஆனால் பஞ்சத்துக்காக இங்கே வந்தேன், 2 பிள்ளைகளை இழந்து போயிட்டேன். என்னுடைய மருமகளும் என்னோட கூட சேர்ந்து வரா, என்ன பண்ண போறேன்னு தெரியல. ஆனால் ரூத் ஞானமுள்ள ஸ்திரியா இருந்தால் கர்த்தர் ரூத்தை தமக்காய் தெரிந்து கொண்டார். ஒரு போவாசை பெத்லகேமிலே ஆயத்தம் செய்து வைத்திருந்தார். முறைப்படி நகோமியினுடைய மருமகளை திருமணம் செய்ய வேண்டியவன் ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணி திருமணம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டான். இப்பொழுது போவாஸுக்கு செல்கிறது. போவாஸ் ரூத்தை திருமணம் செய்து கொள்கிறார்கள். போவாஸுக்கும் ரூத்துக்கும் பிறந்தது ஓபேத். ஓபேத் பிறந்தது ஈசாய். ஈசாய் பிறந்தது தாவீது. தாவீது ராஜா ரூத்துடைய வம்சத்திலே வருகிறார். தேவ ஜனமே, எங்க இருக்கிறீங்க? நீங்க பெத்லகேம்ல இருக்கீங்களா? மோவாப்ல இருக்கீங்களா? தகப்பனுடைய வீட்டில் இருக்கீங்களா? அல்லது தூர தேசத்திற்கு போய் ஆஸ்தியெல்லாம் செலவிட்டு இருக்கீங்களா? அப்பாவுடைய மார்பில் படுத்திருக்கீங்களா? அப்பாவுடைய தோல்ல இருக்கீங்களா? அல்லது எனக்கு எல்லாமே தெரியும்னு சொல்லி இறங்கி ஓடிக்கொண்டிருக்கீங்களா? ஐ எம் கிவிங் யூ திஸ் 3 ஆப்ஷன்ஸ். அப்பாவுடைய தோளிலே சாய்ந்திருக்கும் பொழுது அவருடைய கரங்கள் நம்மை இறுக்கி அணைத்துக் கொள்ளும். நம்மை அவர் அணைத்துக் கொள்கிறார். ஆனால் என்னை விடுங்கன்னு சொல்லி நம்ம தூரத்தில் போகும் பொழுது அவராலே நம்மை ஒன்றும் செய்ய முடியவில்லை. நீங்கள் தூரத்தில் கஷ்டப்படுறதை பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். Are you in Bethlehem? Are you in Father's bosom? Are you in the house of the Father? தகப்பனுடைய வீட்டில் இருக்கீங்களா? அல்லது நீங்கள் பெத்லகேம்ல இருக்கீங்களா? அல்லது தகப்பனுடைய தோளில் சாய்ந்திருக்கீங்களா? அல்லது நீங்கள் மோவாபுக்கு போயிருக்கீங்களா? அல்லது தூர தேசத்திற்கு ஆஸ்திகள் எல்லாம் வாங்கி கொண்டு போயிருக்கீங்களா? அல்லது தகப்பனுடைய தோலை விட்டு இறங்கி தூரத்தில் போய் கொண்டிருக்கீங்களா? தேவச்சனமே, today the word of the Lord is very clear. Today the word of the Lord is very clear and precise, and it's a prophetic too.
இந்த கர்த்தருடைய வார்த்தை மிகவும் தெளிவாய் இடத்துல வருகிறது. கர்த்தருடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்னால் நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உன் நிந்தையை மறந்திருப்பாய், உன் வாலிபத்தின் இலச்சையை நிந்தை நீ மறந்திருப்பாய் என்று கர்த்தர் சொல்வார் என்று சொன்னால் அதை செய்ய முடியும். ஒரு குயவனுக்கு தான் தெரியும் உடைந்து போன பானையை எப்படி மறுபடியும் சரியாக வரைவதென்று சொல்லி. ஒரு ஓவியனுக்கு தான் தெரியும் ஒரு ஓவியத்தினுடைய ஓவியம் அது சரியாக வரவில்லை என்று சொன்னால் அது எங்கே திருத்தி அந்த ஓவியத்தை மறுபடியும் அழகாக வரைந்து அதை ஒரு பெஸ்ட் ஆர்ட்டாய் மாற்ற முடியும் என்று சொல்லி. உங்களை படைத்த இறைவனுக்கு தான் தெரியும். உங்களை படைத்த தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தனும் ராஜாதி ராஜனும் நம்முடைய தேவனும் பிதாவாகிய தேவனும் அவருக்கு தான் தெரியும் தன்னுடைய பிள்ளைகளை எப்படி அவர் வணைந்து கொள்ள முடியும் என்று சொல்லி. உங்களை மீட்பதற்காக ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது, அது இயேசு கிறிஸ்து என்னும் வழி. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், நானே வழியும் நானே சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்திலே வரான். நீ பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை. உங்கள் வெட்கத்தின் நாட்களை நீங்கள் மறந்து போய் கர்த்தருக்குள்ளே மிகவும் களி கூறுகிற நாட்கள் வரப்போகிறது. அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், மோவாபை விட்டு பெத்லகேமுக்கு வர வேண்டும். இட்ஸ் ஓகே, யூ ஹவ் லாஸ்ட் மெனி திங்ஸ், இட்ஸ் ஓகே. நீங்கள் இழந்தது நிறைய இழந்து போயிட்டீங்க, பரவாயில்லை. மோவாப்ல இருந்து மரித்து போயிடாதீங்க, பெத்லகேமுக்கு வாங்க. மறுபடியும் மாறா என்று சொல்லி நீங்கள் நினைக்காதீங்க, மாறாவை மதுரமாய் மாற்றுகிற தேவன் ஒரு இருக்கிறார். இட்ஸ் ஓகே. 5000 பேருக்கு 5 அப்பம் தான் இருக்கா, இட்ஸ் ஓகே. 5 அப்பத்தையும் 2 மீனையும் வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அதை பிட்டு கொடுக்கிற தேவன் இருக்கும் வரைக்கும் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அளித்து மீதத்தை மீதம் எடுக்க வைக்கிற தேவன் இருக்கிறார். இப்படிப்பட்ட தேவன் இருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கொஞ்சத்தை கர்த்தரிடத்திலே கொண்டு வாருங்கள். கொஞ்சம் நம்பிக்கை தான் இருக்கு, I have a little faith, it's okay. Please come to the Lord Jesus. Please come to the Lord. Do not stay in Moab. மோவாப்ல இருந்துடாதீங்க. ரூத்தை போல ஞானமாக சொல்லுங்க, உங்கள் தெய்வம் தான் என் தெய்வம், உங்கள் ஜனம்தான் என் ஜனம், உங்களை விட்டு நான் போக மாட்டேன்னு சொல்லி கர்த்தரை பிடித்து கொள்ளுங்க உறுதியாக. எப்படி கர்த்தர் ரூத்துவை வேதத்திலே ஒரு புத்தகமாய் வைத்திருக்கிறார். ரூத்துவை குறித்து மத்தேயில் புதிய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கிறது. விசுவாசித்தால் ரூத். தெய்வ ஜனமே, இன்னைக்கு அநேகருக்கு வார்த்தை ஒவ்வொரு நாளும் நாம் கேட்கிறோம், ஆனால் வார்த்தையை சத்துரு திருடி போடாதபடிக்கு வேலையடைத்து பாதுகாத்துக் கொள்வோம். பிரதர் கர்த்தர் என்னோடு கூட பேசினார். This word is for me. இது எனக்கான வார்த்தை. இந்த வார்த்தையை கொண்டு கர்த்தர் என்னோடு பேசினார். பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை. நானாதே, நீ இலட்சி அடைவதில்லை. உன் வாலிபத்தின் வெட்கத்தை நீ மறந்து உன் விதவை நிந்தையை நீ நினையாதிருப்பாய். இந்த வார்த்தையையும் கர்த்தர் பேசினதையும் எனக்கான வார்த்தை, இது தீர்க்க தரிசனமாய் கர்த்தனோடு பேசினார். நான் மோவாபை விட்டு எழுந்து பெத்லகேமுக்கு வரப்போகிறேன் என்று சொல்லுகிற யாரா இருப்பீங்க என்று சொன்னா கமெண்ட்ல தெரியப்படுத்துங்கள். I strongly believe our Lord is speaking to many people here. கர்த்தர் அநேகரோடு பேசி கொண்டிருக்கார். நீங்க கமெண்ட் பண்ணல, ஆனா உங்களுக்கு தெரியும் இந்த வார்த்தையை கொண்டு கர்த்தர் உங்களோட பேசி கொண்டிருக்கிறார் என்று சொல்லி நீங்க மௌனமா இதை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. God is speaking to you, my dear brother, my dear sister. Mambura hasebiya sekelesh El Marudo sang the least Karamando Roshe Leso Taku Remenesh Yaras Enitu Keletu Prahandosh. நாம் ஜெபிப்போமா? கண்களை மூடி கமெண்ட் பண்ண ஒவ்வொருவருக்காகவும் கர்த்தர் உங்களோட இந்த வார்த்தையை பேசியிருக்கிறார். இதை ஏற்றுக்கொள்ளும்படியாகவும் நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ சிருஷ்டிகரே, இந்த காலை நேரத்தில் நீர் எங்களோடு கூட பேசுகிற இந்த வார்த்தை
பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை. நானாதே, நீ இலச்சடைவதில்லை. நீ உன் வாலிபத்தின் நிந்தை நீ மறந்துருப்பா என்று சொன்னீங்களேப்பா. இன்றைக்கு கூடப்பா இந்த வார்த்தையை கேட்டு தங்களுடைய வாழ்க்கையை மோவாபிலிருந்து எழுந்து பெத்லகேமுக்கு புறப்படுக நினைக்கிற, பாவத்தை விட்டு எழுந்து பரிசுத்தமான தெய்வத்திற்கு வருவதற்கு ஆயத்தம் பட்டிருக்கிற உடைய பிள்ளைகளை நோக்கி பாரும். இன்றைக்கு நீர் இவர்களை ஆசீர்வதிப்பீராக. Today bless them, Lord. Remember your promises. Remember the sacrifice. உமக்கு நன்றி செலுத்துகிறேன்ப்பா. வந்த ஒவ்வொருவருக்காய் நன்றி. இந்த வார்த்தையை கேட்டு கர்த்தரினோடு பேசினார் என்று சொல்லி அர்ப்பணித்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆடுகள், நீ தெரிந்தெடுத்த உம்முடைய ஆடுகள் ஆண்டவரே, நீர் முன்குறித்த உம்முடைய பிள்ளைகள் இன்றைக்கு நகோமியை போல வெட்கத்தை உடையவர்களாக இருந்தார். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நகோமியின் வாழ்க்கையை மாறாவை மதுரமாய் மாற்றினது போல இவர்களுடைய வாழ்க்கையும் வெட்கத்திற்கு பதிலாக ஒரு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும், நிந்தைக்கு பதிலாக தலையை உயர்த்துகிற தேவன் நீர் ஆண்டவரே. தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எங்களோடு பேசினதற்காய் நன்றி. பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தையை நீர் கொடுத்ததற்காய் நன்றி. இந்த பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். Holy Spirit, we welcome you. Holy Spirit, we take you inside our heart. எங்களை நீ நினைப்பதற்கு எம்மாத்திரம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பரம தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நாம் சேர்ந்து சொல்வோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். பரமண்டலத்திற்கு நல்ல பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். நாங்கள் சோதனைக்குட்பட பண்ணாதபடிக்கு தீமை ரசித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளிலும் கர்த்தர் உங்களோடு பேசின இந்த வார்த்தைக்காய் கர்த்தர் நன்றி செலுத்துங்கள். திஸ் அ ப்ராஃபட்டிக் வேர்ட், தீர்க்க தரிசனமான வார்த்தை. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற நிந்தையையும் இலச்சையையும் அவமானத்தையும் வெட்கத்தையும் பயத்தையும் எடுத்து போட்டு பயப்படாது என்று சொல்கிறார். நீ வெட்கப்படுவது என்று சொல்கிறார். நீ இலச்சை அடைய மாட்டாய் என்று சொல்கிறார். நீ நிந்தையை மறந்திருப்பாய் என்று சொல்கிறார். மாறாவின் தண்ணீர் மதுரமாகும் என்று சொல்கிறாரே. இந்த தெய்வத்தை பிடித்துக் கொள்வோம். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். God bless you. God bless you. God bless you. God bless you.